வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புளுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட வேல்யூபிளான டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ரிவ்யூனால தான் இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ் அண்ட் கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாக இருந்தீங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும். ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். மணி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் சிவா ரைட்டர், அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் இல்லாட்டி இந்த ஸ்டேஜே கிடையாது. ஸோ அடுத்தது கேப்டன் ஆஃப் த ஷிப் கலையரசன் தங்கவேல். இந்த படம் ஓடணுங்கிறதுக்காக அவன் நிறைய ஓடி இருக்கான். லைக் தூக்கத்தை விட்டுட்டு சாப்பாட்டை விட்டுட்டு நிறைய பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி மச்சான். ஸோ அடுத்தது சீக்கிரமா படம் பண்ணிடு, அதுல என்ன எடிட்டரா கூப்பிட்டு. அடுத்தது ரியோ ஐயா நான் ஐயான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ ரியோ ஐயாவுக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லலாம், பட் ஆனால் அவர் எதிர்பார்க்க மாட்டாரு. அண்ட் ரியோ ஐயா வந்து சூப்பராக நடிப்பாரு, டான்ஸ் ஆடுவாரு. சித்து ப்ரோ இங்க பாட்டு பாடுவாரு, நீங்க டெலிட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரிலாம் நிறைய டேலண்ட்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் ஆனால் தெரியாத சைடுன்னு ஒன்று இருக்கு அவருது. லைக் ரொம்ப கேர் எடுத்துப்பாரு, டீமுக்காக என்ன வேணா பண்ணுவாரு. ஸோ அதுக்கு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல. பட் ஏன்னா அவர் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் சுத்தி சிஸ்டர் தான். ஏன்னா ஒரு மேல் வந்துட்டு நேச்சுராவே வந்து ஒரு ஒரு குட் சோலோட இருக்கலாம். ஆனால் அது மேரேஜுக்கு அப்புறமும் அப்படி மெயின்டைன் ஆகணும்னா அதுக்கு பெர்ஃபெக்டான பார்ட்னர் அமைஞ்சாதான் முடியும். ஸோ தேங்க்ஸ் டு தி சிஸ்டர், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அப்புறம் நெக்ஸ்ட் மாளவிகா வந்து நான் ஜோல இருந்து, இப்போ இது வந்து 2வது படம் மாளவிகாக்கு, எனக்கு ரியோ ப்ரோக்கு சித்து ப்ரோக்கெல்லாம். ஸோ ஜோல இருந்தே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் எனக்கு இது நடிக்க வரல அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஃப்ரேம்ல பார்த்தா சூப்பரா நடிச்சிருவாங்க. அப்புறம் தான் தெரியும் நடிக்க வரலன்னு சொன்னதே சூப்பரா நடிச்சதுன்னு. அதுக்கப்புறம் ஓகே, இந்த 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 இதுல சூப்பரா நடிச்சிருந்தீங்க, ஓகே ஷார்ட்ஸ்லாம் சூப்பரா நடிச்சிருந்தீங்க, நாட் ஓகே ஷார்ட்ஸ்ல அதை விட சூப்பரா நடிச்சிருந்தீங்க. அந்த ஷார்ட்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் ஆக்டிங் பெஸ்ட் இன் நாட் ஓகே ஷார்ட்ஸ் மாளவிகா. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தது ஜென்சன் ப்ரோ இன்னைக்கு வரல, பாலக்காடுல இருக்காரு. லவ் யூ ப்ரோ. ஜென்சன் ப்ரோ, உங்க ஷார்ட் எதுவுமே தூக்க முடியாத அளவுக்கு சூப்பரா நடிச்சிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. உங்களோட அடுத்தது படம் ஒர்க் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். அடுத்தது வந்துட்டு ஜென்சன் விக்கி மச்சான், சூப்பர் மச்சான். மலிவு விலை மணிவண்ணன் சாரா மாறுறதுக்கான எல்லா சான்ஸும் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப ஹாப்பி மச்சான், இதுல பண்ணதுல சூப்பரா நடிச்சிருக்கேன்னு அதுவும் ஆடியன்ஸ் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு விக்கி வந்து எல்லா ஷார்ட்ஸுமே சிங்கிள் டேக்ஸ் 2 டேக்லாம் எடுத்துட்டு இருந்தா, ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் ஒரு 40 டேக் போச்சு. அது என்ன ஷார்ட்னு சொல்லலாமா? தம் அடிக்கிற சீனு. அவர் வந்து டீ டோட்டலரு. தம் அடிக்கிற சீனுக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யாரோ ஏடியோ ஒரு யாரோ வந்துட்டு இவரோட ஹெல்த்தோட நல்லுள்ளம் கருதி என்ன பண்ணாங்கன்னா, உள்ள இருக்கிற நிக்கோட்டின்லாம் கொட்டிட்டு வேப்பலையை சொருகி கொடுத்துட்டாங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது பத்த வைக்கும் போது குப்புன்னு பிடிச்சிருச்சு. அது மெழுகுவத்தி மாதிரி எரிஞ்சிருந்துச்சு. அதை பார்த்து பயந்தோம் தான். அதனால ஒரிஜினல் சிகரெட் கொடுத்ததுக்கு 40 டேக் போச்சு. அதுக்கப்புறம் கலை ஒரு நல்ல முடிவு எடுத்தாரு. அதுல இருந்து தம் அடிக்கிற சீனே வைக்க வேண்டான்னு. அதுக்கு தேங்க்ஸ் கலை. அப்புறம் வந்துட்டு வேற யாராச்சும் விட்டுட்டேன்னா, ஜென்சன் ப்ரோ, ஷீலா மேம் வந்துட்டு மண்டேலா படத்துல பார்த்துருப்போம். ரொம்ப கியூட்டா இருப்பாங்க அதுல. அவங்க கோவப்பட்டாலுமே நமக்கு கியூட்டா தெரியும். ஆனா இந்த படத்துல வந்துட்டு கியூட்டா பண்ணாலுமே கோவம் வர்ற மாதிரி இருக்கும். அது இன்னும் பாசிட்டிவ் வே. ஏன்னா இந்த கேரக்டருக்கு அது தேவைப்பட்டுச்சு, அதை சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஷீலா மேம். அதுக்கு டேலண்ட் வேணும் கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட் மேம். அதுக்கப்புறம் வந்துட்டு வேற யாரு, சித்து ப்ரோ வந்துட்டு ஜீனி பூக்கி என்ன வேணா சொல்லலாம். நிறைய மாத்திரை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மியூசிக் கடைசியில் எடுத்துட்டு வருவாரு. ஸோ நாங்கள் இது 2வது படம். அவருக்கு நான் ஒரு எடிட் பண்ணி மெயில் அனுப்பிச்சேன்னா அதுக்கு நான் ஃபோனே பண்ண வேண்டியதில்லை. அவருக்கு நான் எதுக்காக இந்த கட்டு வச்சிருக்கேன்னு தெரிஞ்சு மியூசிக் செட் பண்ணிடுவாரு. அவர் திருப்பி அதை மெயில் பண்ணாருன்னா எதுக்காக இந்த மியூசிக் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சு அதுக்கு நான் கட் ரெடி பண்ணிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வைப் இருக்கு. ஆர்ட் டைரக்டர் மெவின் ப்ரோ எல்லாருமே சூப்பரா ஒர்க் பண்ணாங்க இந்த படத்துல. அனைவருக்கும் வணக்கம். என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு என் முதல் வணக்கம். இந்த படத்துக்கு ஹீரோ ரியோவுக்கு அப்பா, எனக்கு அப்பா வேடங்கள் முதல்ல எப்போ போலீஸ்ல இருந்து தப்பிக்கலாம்னு நினைச்ச போது அதுல இருந்து தப்பிச்சு அப்பாவை மாறிட்டேன். இப்போ நான்
ஏன்னா எல்லா படத்துலையும் எதுக்கெடுத்தாலும் சார் சார் ஒரு படம் இருக்கு என்ன போலீஸான்னு தான் கேட்பேன். ஆமாம் சார் இருப்பாங்க. எல்லா படத்துலையும் போலீஸாக பார்த்துட்டு ஒரிஜினல் போலீஸ்லாம் எனக்கு சல்யூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயாவது போனோம்னா சல்யூட் அடிப்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன் சார் நீங்கள் ஒரிஜினல், நான் டூப்ளிகேட். நான் சினிமாவில் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சல்யூட் அடிக்கிறீங்க அப்படியா சார் அப்படிம்பாங்க. அது மாதிரி போலீஸ் என்னை ஒட்டிக்கிட்டே வந்தது. ஆனால் அந்த போலீஸ் தான் இன்றைக்கு ஒரு அப்பாவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ராஜாரணியில் ஏற்பட்ட அந்த போலீஸு. இந்த படத்தில் பணியாற்றும் போது அனைத்து இளைஞர்கள் மத்தியில் நானும் இளைஞனா என்ன நினச்சிக்கிட்டு தான் நான் நடித்தேன். ஏன்னா பூராமே சின்ன சின்ன பசங்க. அங்கே போயிட்டு சார் அப்படின்னு கேட்குறக்குள்ள கலைன்னா என் பையன் பேர் கலை, அவன் கலையரசன். அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க கூட பணியாற்றுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா புதிய வேகத்தோடு அவங்க செயல்படுறாங்க. முன்னாடியெல்லாம் வந்து இயக்குனருக்கும் ஒரு நடிகருக்கும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அவர்கிட்ட போய் பணிவாக நின்று சார் அடுத்த சீன் என்ன சார், கொஞ்சம் அந்த டைலாக் சொல்லிட்டீங்கன்னா நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இவங்க அசால்ட்டாக கூட்டி போனாங்க, நடிக்க சொன்னாங்க. டைலாக் கம்மியாக தான் கொடுத்தாங்க எனக்கு. இருந்தாலும் சிறப்பாக இருக்குது அந்த படங்களில் பார்க்கும்போது. நம்ம நிறைய டைலாக் பேசி நிறையா பேசினா தான் நம்ம பெரிய நடிகர் நம்மளை ஏற்றுக்குவாங்கன்னு நினச்ச என்ன டைலாக் கம்மியாக பேசினாலும் நீங்கள் நல்ல நடிகன் நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் கலைக்கு என்னுடைய நன்றி. அவருடைய மகனாக நடித்த ரியோ, மருமகள் அந்த கோவிலில் ஒரு சீன், ஒரு நிகழ்ச்சியில் என் மனைவிட்ட சொல்லுவேன், உன் மருமகளை பற்றியா 4 பேர் வந்து போடுறதுல எவ்வளோ திமுறா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கான்னு உன் பையன்கிட்ட சொல்லி வைவேன். இது உண்மையான கிராமங்களில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. அது திரைப்படத்தில் உள்ளது இல்லை, உண்மையிலே கிராமங்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நான்லாம் சந்தித்து வந்திருக்கேன். உண்மையிலே பயப்படுவோம். பெண்கள்லாம் கால் மேலே கால் போட்டு உட்கார மாட்டாங்க. இங்கே கூட அந்த பொண்ணு போய் அப்படி தான் உட்காந்துருக்கு. இருந்தால் இல்லை, சந்தோஷமாக தான் சொல்கிறேன். அங்கே மாமனார் சொன்னேன், இங்கே அப்படி சொல்லலை. அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் அந்த படத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் என்ன இருக்குமோ, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே என்ன இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் எழுதியிருந்ததையும் அதை எடுத்த விதமும் சிறப்பாக இருந்துச்சு. எங்கே போனாலும் இந்த படத்தை பாராட்டுறாங்கன்னா அது மகிழ்ச்சி தானே. அதில் நானும் இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பத்திரிகை நண்பர்களை பார்த்துக்கிற வாய்ப்பு கிடைக்குது இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது. முன்னாடி உட்காந்துருக்க எல்லா நண்பர்களையும் வந்து பார்த்து பேசுனதில் எனக்கு மலரும் நினைவுகள். நானும் இதே ஸ்டுடியோவில் இங்கே கீழே உட்காந்துலாம் ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்கேன். இந்த மேடை எனக்கு எப்படிப்பட்ட மேடைன்னா, இந்த ஸ்கூல்லலாம் வந்து பேச்சு போட்டிக்கு தயாராகி ஃபஸ்ட்டு எல்லாரும் முன்னாடி நின்று ஒரு தயக்கத்தோட பயத்தோட இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மேடையாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் நிற்கிறேன். இந்த மேடையில் வந்து ஒரு பேச தெரியாமல் ஒரு திணறுவாங்கல்ல ஸ்கூலில், அந்த மாதிரி ஒரு மேடை தான் இது. முக்கியமாக வந்து எல்லாருமே இங்கேருந்து வந்தேன் இங்கே வந்தேன்னு சொல்கிறாங்களே, அதேமாதிரி நானும் இங்கேருந்து தான் வந்தேன். 2016-17 கேமராமேனாக ஃபன்9 ஒரு யூடியூப் சேனல்லேருந்து இதேமாரி உட்காந்து கேமரா பண்ணி அதே கேமரா முன்னாடி நான் இங்கே நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்குன்னா, இந்த குழந்தை பிறந்தப்போ வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து சொல்லுவாங்கன்னா, நர்ஸு தான் வந்து சொல்லுவாங்க, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா. அதேமாரி ஆடியன்ஸ்கிட்ட போயிட்டு நல்ல படமா கெட்ட படமான்னு சொல்கிறது வந்து இந்த பத்திரிகையாளர்கள்லாம். ஸோ அந்த வகையில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம், எதை சொல்ல வரேன்னா, எனக்கு இங்கே வாய்ப்பு கொடுத்த கலையரசன் தங்கவேல் அண்ணன், அப்புறம் ஆர்ஜே விக்னேஷ் அண்ணன், ரியோ அண்ணன், முக்கியமாக வந்து டம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன், உங்கள் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.